ஆட்சி செஞ்சு நல்ல ஆட்சி கொடுத்து அவரு சொல்லலாம், நான் இதெல்லாம் செஞ்சேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாம். அவர் தான் எதுவுமே செய்யலையே. எலெக்ஷன் கமிஷன் என்னைக்கு அறிவிச்சாச்சோ அதுல கண்ட்ரோல் எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல தான், பிஎம் கண்ட்ரோல்ல கிடையாது. பிஎம் டம்மி. இப்போ அதுமே ஜெயிச்சாதாங்க பிஎம். அதுதாங்க அவரு எந்த இடத்துல போறாரோ அந்த ஏத்த மாதிரி பச்சோந்தியா மாறிடுறாருல்ல. இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தா ஒரு வேஷ்டி ஒரு சட்டை போட்டுக்கிறாரு, வணக்கம் தமிழ்னு சொல்றாரு. அவருக்கு முதல்ல இந்தியாவுக்கு ஒன்றும் பண்ணல, அதானி அபானிக்கு தான் செஞ்சிருக்கிறாரு. வீணா போறாங்க, உலகம் அழிஞ்சு போகுது, நாட்டு நாள் கொஞ்சம் கொஞ்சமா அழியுது. வாலிப பிள்ளைகளை கடத்தி கொண்டு கருப்படிக்கிறாங்க வெளிநாட்டுல. அதெல்லாம் நீ கேட்க வேண்டியதானே மோடி, நீ எதுக்கு ஆட்சியில இருக்கிற? பிரதமரா இருந்து தான் வந்துட்டு ஒரு கடவுள் அப்படின்ற மாதிரி பேசுறாரு, தான் வந்து தாய் வழியா வரல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் பித்து பிடிச்சிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இளஞ்சம்பளம் வச்சு நல்லா தேய்ச்சி குளிக்க ஊத்துனா சரியா போயிடும். இப்போ எதனால அவர் இந்த மாதிரி பேசுறாருன்னு நினைக்கிறீங்க? மக்கள் அதாவது மக்களை முட்டாளா நினைச்சுக்கிட்டாரு. இவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டுறாங்க. அதாவது அந்த நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க ஒரு என்னமோ பேசுறதுக்கு நம்ம தலையாட்டிட்டு இருக்கோம். அவர் யாரு, அவர் எங்கதான் சரித்திரம்னு எல்லாம் தெரியாமலையா போயிட போகுது. நான் வந்து ஒரு கடவுளோட தூதர், நான் வந்து தூதரா அனுப்பப்பட்டிருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. சோ அவர் வந்துட்டு எங்க தூதரா அனுப்பப்பட்டதுனால என்னென்ன பண்ணிருக்காரு? அவர் என்ன பண்ணலன்னு சொல்லுங்க, அப்புறமா சொல்லலாம். அவருக்கு முதல்ல இந்தியாவுக்கு ஒன்றும் பண்ணல, அதானி அபானிக்கு தான் செஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நாட்டு மக்களுக்கு வந்து அழகான முறையில தூண்டுதல் பேர்ல ஒரு பிரிவுக்கு தூண்டுதல் ஏற்றி நாட்டை பிரிவாக்கிட்டு இருக்காரு. அரசாங்க சொத்துக்களை அநியாயமா இவங்களுக்கு வித்திருக்கிறாரு. அதனால வித்தவங்களுக்கு இவர் கடவுளா இருக்கிறாங்க, பறிக்கப்பட்ட நமக்கு வந்து அவர் வந்து வில்லனா தெரியும். நான் வந்து தாயோட வயிற்றுல இருந்தே பிறக்கல, நான் வந்து கடவுள் வந்து என்ன அனுப்பி இருக்காருன்றது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் கோவில் கட்டி அவருக்கு என்னமோ பெரிய விஷயமா அவர் செய்யணும்னு நினைக்கிறார் போல இருக்கு. மக்களுங்க எல்லாம் சேர்ந்து செய்யுங்க அப்படின்றாரு. அது இவருக்கு வந்து ஒரு நோஸ் கட் ஒண்ணு நடந்துச்சு பாத்தீங்களா, ராமர் கோவில் பிரச்சனை இல்லை, அதுல இருந்து அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப மாறி போயிட்டாரு. அங்க நாங்க போய் இந்த தவம் பண்றேன் அந்த தவம் பண்றேன், எனக்கு கடவுள் ஆக்கிறேன், என்னோட இதாக்குறாங்கன்னு சொல்லிட்டு எதனால இதை பண்றாருன்னு நினைக்கிறீங்க? மக்களோட திசை திருப்பதானே. இப்போ ஆட்சி செஞ்சு நல்ல ஆட்சி கொடுத்து அவரு சொல்லலாம், நான் இதெல்லாம் செஞ்சேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாம். அவர் தான் எதுவுமே செய்யலையே. செய்யாம எத்தனையோ பேருடைய வாழ்வாதாரத்தை இழக்க வச்சிருக்கிறாரு, எத்தனை பேரோட உயிரை பறிச்சிருக்கிறாரு, எத்தனை குடும்பத்தோடைய இதை பிடிங்க வச்சிருக்கிறாரு. அதனால அவரு எந்த அரசியல் செய்யணும் என்ன சொல்லணும்ன்றது அவருக்கு தெரியல. மக்கள் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு அவருக்கு வந்து ஒரு இது தேவை. அதனால இந்த கடவுள் பேரை வச்சுக்கிட்டு இந்தியாவில இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்துக்களுடைய ஓட்டுகளை வாங்கணுன்றதுக்காக தான் அவர் இப்படி பேசுறாரு. இப்போ அவர் வந்துட்டு இந்தியாவில பிரச்சாரம் பண்ணும் போது இங்க ஒரு மாதிரியான அறிக்கைகள் தமிழ்நாட்டை தூக்கி படுத்துற வகையில அவர் கொடுத்திருந்தாரு. ஒடிசால பேசும்போது நம்ம இங்க அந்த ஒரு கோவிலோட சாவி வாங்கி வச்சிருக்காருன்ற மாதிரி. அதுதாங்க அவரு எந்த இடத்துல போறாரோ அந்த ஏத்த மாதிரி பச்சோந்தியா மாறிடுறாருல்ல. இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தா ஒரு வேஷ்டி ஒரு சட்டை போட்டுக்கிறாரு, வணக்கம் தமிழ்னு சொல்றாரு. இதே கர்நாடகால போனா நான் இத தண்ணி கொடுக்க மாட்டேன்னு பாரு. கேரளா பக்கம் போனா நமக்கு என்ன எகென்ஸ்டோ அது பேசுவாரு. ஒவ்வொரு நாட்டுக்கு எகென்ஸ்டா என்ன இருக்கோ, தேசத்துக்கு எகென்ஸ்டோ அதை தான் பேசுவாரே தவிர எல்லாம் தேசம் நம்ம தேசம் நம்ம வளரணும்ட்டு எதுவுமே பேச மாட்டாரு அவரு. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல வந்து பிரச்சாரம் கொடுக்கும் போது தமிழ்நாட்டுக்கு இருக்காம்போலதான் அவர் பேசி இருந்தாரு. இப்போ ஒடிசால போயிட்டு அவங்க கோவிலோட சாவி நம்ம கிட்ட இருக்கிற மாதிரியான சில சர்ச்சையான வார்த்தைகளும் அவர் சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி என்ன நினைக்கிறேன்னா, அது எப்படி அவர் கையில அந்த சாவி போகணும், கடவுளோட சாவி அதுக்குன்னு வந்து இருக்காங்க, அவங்க கையில கொடுக்கணும். ஒரு பொறுப்பாளர்னு இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து உலகத்துக்கு தானே பொறுப்பா கொடுத்துருக்காங்க. உன் நாட்டுக்கு மட்டும் நல்லது செய்யற, தமிழ்நாட்டுக்கு நீ எதுவுமே நல்லது செய்யலையே, ஊழல் தானே பண்ற, யாருக்கு எதுவுமே நல்லது செய்யல, ஒரு படிப்பறிவு பிள்ளைங்களுக்கு ஒரு உதவி செய்யல, ஒரு ஏழை மக்களுக்கு உதவி செய்யல, ஒரு ஒயின் ஷாப் இருக்குது அதுவும் மூலியமா நம்ம தமிழ்நாட்டுல இங்க முதலமைச்சர் இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லி இதெல்லாம் நீங்க நிறுத்த சொல்லலாம்ல, ஒயின் ஷாப் மூட சொல்லலாம். கஞ்சா வருது, தண்ணி அடிக்கிறாங்க, ஊசி போதை மருந்துகளை, வாலிப பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க அழிஞ்சு போறாங்கன்னு தெரியுமா? அந்த போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. அப்ப இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் உயிரோட இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்க? எல்லாம் அந்த போதை மருந்து, போதை மாத்திரை, போதை ஊசி இது எல்லாம் யூஸ் பண்ணி வீணா போறாங்க. உலகம் அழிஞ்சு போகுது, நாட்டு நாள் கொஞ்சம் கொஞ்சமா அழியுது. வாலிப பிள்ளைகளை கடத்தி கொண்டு கருப்படிக்கிறாங்க வெளிநாட்டுல. அதெல்லாம் நீ கேட்க வேண்டியதானே மோடி, நீ எதுக்கு ஆட்சியில இருக்கிற? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு ஒரு மனுஷன் கையில ஒரு பொறுப்பு நாட்டை ஒப்பு கொடுக்குறாங்க. நீ எதுவுமே செய்து எதுக்கு நாட்டை ஆள்ற? தூக்கி போடலாம்ல. அறிவு இல்லாதவங்க தான் அவரை வச்சிருப்பாங்க ஆட்சியில. இப்போ ஒரு மோடி ஒரு பிரதமர் ஒரு பதவியில இருக்கக்கூடியவர் மதசார்பற்றவரா இருக்கணும், பட் இவர் இப்படி பேசுறாருன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அதை பத்தி என்ன சொல்லுங்க?
இந்தியா மதச்சார்பற்ற நாடுங்கிறது உண்மை. நான் ஒண்ணு சொல்றேன், அந்த காலத்துல பூரா இந்தியாவுல வந்து வெளியே இருந்து எல்லாம் முஸ்லீம்கள் எல்லாரும் கூட இருந்து ஒன்னா இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்ல முஸ்லீம்கள்லாம் இன்னைக்கு அதிக அளவுல அவங்க ஆயிட்டு இந்தியா வந்து இந்தியாங்கிற பேர் வந்தது இந்தியர்கள் இந்துக்கள்ங்கிறனால இந்தியா பேர் வந்துச்சு. இந்து நாடு தான் இது இந்துக்களுக்காக. இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து அகதியா குடி வந்தாங்க போனாங்க, அவங்க எல்லாம் ஆண்டுகிட்டு இவங்க எல்லாம் நாட்டுல ஒழுங்கா வரி கட்டாம மக்கள் நாட்டை ஏமாற்றி முஸ்லீம்கள் பண்ண வேலையினால இன்னைக்கு உள்ள நிலவரம் அவங்க வந்து அவங்க இந்தியாவில வந்து முஸ்லீம்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னா அப்ப நம்ம இந்தியெல்லாம் எதுக்கு இங்க புடுங்குறக்கா இருக்கு? நீ போய் செய்ய முடியுமா? துபாயிலயோ அரபு கண்ட்ரிஸ்ல நம்ம போய் ஆதிக்கம் பண்ண முடியுமா? அதனால இந்தியாங்கும் போது இந்தியானா இந்துக்களுக்காக தான் இந்தியா. அதுக்கப்புறம் இவங்க ஒரு சதவீதம் முஸ்லீம்கள்லாம் மத்த மதத்தோர்லாம் சொல்ல போனா இன்னைக்கு காஷ்மீர்ல எல்லாம் அந்த அளவுக்கு இருக்க காரணமே பண்டிட்டெல்லாம் காலி பண்ணாங்க. இன்னைக்கு சொல்ல முடியுமா? செய்ய முடியுமா? இன்னைக்கு எல்லாமே நான் 370 சட்டத்தை ரத்து பண்ணாங்க. இல்லைன்னா இவங்க ஆதிக்கம் தான் முஸ்லீம்கள் தான் அந்த சொத்து வாங்குறது, இவங்க தான் எல்லாம் பண்றது. ஒரு 2 குடும்பம் தான் அந்த காஷ்மீர் இது பண்ணிட்டு இவங்க பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய குற்றம். இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் ஆதரிக்கான அவனை எப்படி இந்தியாவுக்குள்ள அலோ பண்ணலாமா? பாகிஸ்தான் ஜெயிச்சா வெடி வெடிக்கிறாங்க, அவனெல்லாம் இங்க இருந்து இந்தியாவுக்குள்ள வைக்கலாமா? ஒரு தேச இது இருக்குல்ல, தேச பத்தி இல்லாதவங்க எதுக்கு இங்க வச்சு இது பண்ணலாம்? அவனுங்களாம் அங்க திறக்க வேண்டியதான். நீ அங்க போவோம் முஸ்லீம் நாடு. இது பிரச்சாரத்தின் போதுதான் சொல்றாரு. ஏங்க பிரச்சாரம் ரைட்டுங்க, இல்லன்னு சொல்லல. பிரச்சாரம் அரசியலா? எலெக்ஷன் கமிஷன் என்னைக்கு அறிவிச்சாச்சோ அதுல கண்ட்ரோல் எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல தான், பிஎம் கண்ட்ரோல்ல கிடையாது. பிஎம்ங்கிறது டம்மி. இப்போ அதுமே ஜெயிச்சாதாங்க பிஎம். இப்ப ஒரு யாரு பிஎம் இப்ப சொன்னது? பிரைம் மினிஸ்டர் இப்ப கிடையாது. அவர் எந்த சலுகையும் கொடுக்க முடியுமா? இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறது இப்ப ஏதாவது சலுகை கொடுக்கணும்னு சொல்ல முடியுமா? எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச பிறகுதான், அவர் ஜெயிச்ச பிறகுதான் திருப்பி அவர் பிஎம் சொல்லணும். இப்ப ஒரு பிஎம்ஏ கிடையாது. இப்ப வந்து அவர் வந்து அந்த ஜாமீன்ல விட்டோமே வெளியிட்டிருக்காங்க. நீங்க ஓட்டு போட்டு ஒரு அடுத்த மாசம் 4ஆம் தேதி ரிசல்ட் தெரியும் பாத்தீங்களா? அப்ப நீங்க வந்து பதவியில இருந்து இந்த வார்த்தையை பேசினாருன்னு இது கிறுக்குத்தனமா இருக்குது. அவர் வந்து பதவியிலே இல்ல. அவர் கட்சி பிரச்சாரத்துக்கு போறாரு, அரசியல் கட்சி பிரச்சாரத்துக்கு போனாரு, அவருடைய சொந்த கட்சி பிரச்சாரத்துக்கு போறாரு. அப்ப அந்த சொந்த கட்சியுடைய தலைவர் தான் அவருக்கு பத்தி பேசுறதுக்கோ அவங்க கடவுளை பத்தி பேசுறதுக்கோ அவருக்கு அடுக்கத உண்டு, யாரும் இல்லங்கிறா. ஆனா இப்போ ரீசெண்டா மோடியை பத்தி ஒரு சில சர்ச்சைகள் போயிட்டே இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சர்ச்சைகள் நானும் கேள்விப்பட்டேன். பட் அவர் சொல்றது எல்லாமே 100% பிலீவ் பண்ண முடியாது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். யாரும் வந்து கடவுளோட அவதாரம் அப்படின்றதுலாம் யாருமே கிடையாது. ஆஸ்திகம் பேசுறவங்க கூட அதை பிலீவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா அது எல்லாமே கடந்து வந்துட்டோம். நம்ம ஜீசஸ் இருக்காங்க, புத்தர் இருக்காங்க, அவங்களோட வரலாறுலாம் பார்த்துட்டு வந்துட்டோம். பட் ஆனால் இந்த சூழ்நிலையில் இவர் இந்த மாதிரி பேசுறது பார்த்தீங்கன்னா 100% எந்த ஒரு நேர்மையான அரசியல்வாதிகளும் அப்படி பேச மாட்டாங்க. மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க தான் நம்ம வந்து கடவுளோட அவதாரம், கடவுளோட தூதுவனா நான் வந்திருக்கேன், உங்களுக்காக இந்த சர்வீசஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவர் அந்த மாதிரி அவர் என்ன சர்வீசஸ் பண்ணாரோ அரசியல் பற்றி எனக்கு பொதுவாக அந்த அளவுக்கு தெரியாது. பட் ஆனால் கடவுளோட அவதாரன்றத தனிப்பட்ட மனுஷனா இந்தியன் சிட்டிசனா என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.